உங்களுக்கு யார் இவர்? அருண்ராஜ் மாமா. இது யாரும் சாமியா பார்க்க வேண்டாம், சக மனுஷனா பார்த்தா போதும். ஜனநாயகம் வெளியே வராத போதே ஜனநாயகம் போயிடுச்சு தான் நான் நம்புறேன். தளபதியை நம்பியும் உங்களை நம்பி தான் எல்லா பெண்களும் நாங்கள் டிவி கேட்க வரோம். அப்போ எங்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணுங்க சார். தாய்மார்கள் சப்போர்ட் பண்ற கட்சி தோத்ததா சரித்திரம் கிடையாது. நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு கொஞ்சம் நவுந்தேனா இங்க எட்ட கோடி பாரு. இந்த அழகான பொழுத, இந்த அழகான ஈவெண்ட் ஆரம்பிக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. பொதுவா ஒரு நல்ல அரசியல் தலைவரை பார்க்கறது அப்படின்றது ரொம்ப ரேர். இந்த ஆலங்கட்டி மழை பார்க்குற மாதிரி இல்லையா, ரெகுலரெல்லாம் பார்க்க முடியாது, எப்பாவது தான் பார்க்க முடியும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் நம்மளுடைய திருச்செங்கோடு தகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில ரொம்ப ரொம்ப மக்களுக்கு ரொம்ப பிடித்த நபராக, நல்ல படித்தவராக ஒருத்தர் அமைஞ்சிருக்காருன்னா அது அந்த அர்த்தநாரீஸ்வரருடைய ஆசீர்வாதம் அப்படின்னு தைரியமா சொல்லலாம். ஏன்னா நல்லா படிச்சிருக்காரு, ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பொசிஷன்ல இருந்திருக்காரு. டாக்டரா இருந்ததுக்கு பிறகு யூபிஎஸ்சி எக்ஸாம பாஸ் பண்ணி மக்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஐஆர்எஸ் ஆபீசர் ஆகுறாரு. அண்ட் தென் இப்ப மக்கள் பணியில உங்ககிட்ட வந்து சேரணும் அப்படின்றதுக்காகவே ஒரு மிகப்பெரிய லீப் எடுத்திருக்காரு. ஃபார்மர் ஐஆர்எஸ் ஆபீசருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். விண்ணை பிளக்கிற அளவுக்கு விசில் அடிச்சு வரவேற்க போறோம். வெரி யங், வெரி டைனமிக், நம்ம தளபதியோடைய நம்பிக்கையை பெற்ற அற்புதமான வெற்றி வேட்பாளர். நம்ம தளபதியோடைய நம்பிக்கை, அந்த அன்பு இருந்தாலே அவர் எப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். and that is டாக்டர் அருண்ராஜ். உங்களுக்காக மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல், ஒரு பெரிய கரகோஷத்தோட வெரி வெரி வார்ம் வெல்கம் சார். இதுல ரொம்ப ஸ்பெஷல் அந்த மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் அப்படின்னு ஒன்று இருந்ததுல, அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மேனிஃபெஸ்டோவை கொண்டு வந்தீங்க. அண்ட் எவ்ரி லிட்டில் டீடைல் மக்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி இருந்தது. அந்த மேனிஃபெஸ்டோக்கு டிவிகேக்கு ஒரு பெரிய பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். பெண்களை சார்ந்த உடனே அந்த அன்னலட்சுமியோடைய சூப்பர் 6 பார்த்த உடனே புல் அரிச்சிருச்சு சார். நம்மளுடைய லேடிஸுக்கு வருஷத்துல 6 சிலிண்டர் ஃப்ரீமா அப்படின்னு உடனே என்னது அப்படின்னு ஒரு ஜாய் இருந்தது. அண்ணனின் சீர் அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க. அண்ணனின் சீரா, தங்கச்சி எங்க இருந்தாலும் நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்டு வாழணுன்றதுக்காக 1 பவுன் தங்கமும் ஒரு அழகான புடவையும் கொடுக்க போறோம் அப்படின்னு ஒண்ணு. அந்த அண்ணன் எந்த அளவுக்கு தங்கைகள் மனசுல இடம் பிடிக்கிறார் அப்படின்றது ரொம்ப அழகா இருந்தது. அந்த அழகான ஆரம்பத்தோட டைம் ஃபார் us to get going. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஏவி a little dedication உங்களுக்காக. to please watch it. நம் திருச்செங்கோடு சிவனின் பூமி. 2000 வருடங்கள் பழமை கொண்ட நம் அர்த்தநாரீஸ்வரர் கோவிலின் அருளில் வருகிறார் நம் திருச்செங்கோடு தொகுதியின் தமிழக வெற்றிக் கழக வெற்றி வேட்பாளர் திரு KG அருண்ராஜ். நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு கொஞ்சம் நவுந்தேனா இங்க எட்ட கோடி பாரு. நரல பாஸ் கேட்டு எங்க விசில் சத்தம் கேட்டு நம்ம தங்கவான நீ விசில் கடி வாட்டே. 2009 UPSC தேர்வில் மகத்தான வெற்றி அடைந்து IRS அதிகாரியாக உயர்ந்தார். தொடர்ந்து அதிகாரியாக மிளர்ந்த இவர் 2025 ஆண்டு விருப்ப ஓய்வு பெற்று தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். IRS அதிகாரியாக இருக்கும் போது இவரின் திறமையும் நேர்மையும் நாடறிந்தது. நம் வெற்றி வேட்பாளர் அருண்ராஜ் இன்று மக்களின் முன் நின்று சேவையாற்ற காத்திருக்கிறார். மன்னர்களே உனக்கு காட்ட வரனா. பெரிய கைத்தட்டலோட டாக்டர் அருண்ராஜ் அவர்களை இந்த மேடையில வெல்கம் பண்ணலாமா? சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றி கழக வேட்பாளராகிய அருண்ராஜ் ஆகிய நான் என் உயிருக்கும் மேலான திருச்செங்கோடு தொகுதி மக்கள் சாட்சியாக ஏற்கும் உறுதிமொழி. விவசாயம் மற்றும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த
காவிரி திருமணிமுத்தார் பொன்னியார் நதிகள் இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற முழு மூச்சாக பாடுபடுவேன். தொகுதியில் உள்ள ஏரிகள் அனைத்தையும் தூர்வாரி ஆக்கிரமிப்புகளை அகற்றி விவசாயிகளை உள்ளடக்கிய ஏரி பாதுகாப்பு குழு அமைப்பேன் என உறுதி கூறுகிறேன். திருச்செங்கோடு நகராட்சி கழிவு நீரால் பாழடைந்துள்ள 200 ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களை சீரமைத்து மீண்டும் அங்கு விவசாயம் தழைக்க செய்வேன். பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் இடையூறு இல்லாத வகையில் நவீன கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து நமது சுற்றுச்சூழலை பாதுகாப்பேன். திருச்செங்கோடு நகராட்சி உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலகங்களிலும் லஞ்சம் மற்றும் ஊழலற்ற வெளிப்படையான நிர்வாகத்தை உறுதி செய்வேன். தெருவோர வியாபாரிகளின் வியர்வையை உறிஞ்சும் கட்டாய மாமூல் முறையை அடியோடு ஒழிப்பேன் என சத்தியம் செய்கிறேன். அரசியல் கட்சியினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள அரசு நிலங்களை தயவு தாட்சணியமின்றி மீட்டு வீடில்லாத ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டு மனைகளாக வழங்குவேன் என உங்களில் ஒருவனாக உறுதி கூறுகிறேன். நமது தொகுதியில் உள்ள கல் மற்றும் மண் குவாரிகளில் அரசு விதிமுறைகளை மீறி நடைபெற்றுள்ள முறைகேடுகளை அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து இயற்கை வளங்களை சூறையாடியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கச் செய்வேன். திருச்செங்கோடு தொகுதியை நாட்டின் முன்மாதிரி தொழில் முனைவோர் தொகுதியாக மாற்றுவேன். புதிய தொழில் முனைவோருக்கு வழிகாட்டு மையமும் நமது இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்படும் என உறுதி அளிக்கிறேன். திருச்செங்கோடு மாணவர்களின் உயர்கல்விக்காக புதிய அரசு கலைக் கல்லூரி கொண்டு வருவேன். அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இலவச பயிற்சி மையம் அமைப்பேன். திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையை அனைத்து நவீன கருவிகள் மற்றும் மருத்துவர்களுடன் கூடிய மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்துவேன். நமது மக்களின் நிர்வாக வசதிக்காக மலசமுத்திரத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய தாலுகாவும் திருச்செங்கோட்டை தலைநகராக கொண்டு புதிய மாவட்டமும் உருவாக்க அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து அதை நிறைவேற்ற பாடுபடுவேன். அரசின் திட்டங்கள் மக்களுக்கு தடையின்றி கிடைக்க 24 மணி நேரமும் இயங்கும் எம்எல்ஏ குறைதீர் மையம் அமைப்பேன். மேலும் திருச்செங்கோடு எம்எல்ஏ அறக்கட்டளை ஒன்றினை நிறுவி அதன் மூலம் ஏழை எளிய மாணவர்களின் கல்வி மற்றும் மருத்துவ தேவைகளை என் சொந்த முயற்சியில் நிறைவேற்றுவேன். இந்த வாக்குறுதிகள் வெறும் காகித வார்த்தைகள் அல்ல, என் தொகுதி மக்களின் முன்னேற்றத்திற்கான எனது உயிர் மூச்சு. இந்த திட்டங்களை நிறைவேற்ற எனது வாழ்நாள் எல்லாம் நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் உங்களுக்காக சேவகனாக உழைப்பேன் என திருச்செங்கோடு தொகுதி மக்கள் சாட்சியாக உறுதியேற்கிறேன். தேங்க்யூ. ப்ளீஸ் உட்காருங்க சார். பொலிட்டிக்கல் இன்டர்வியூஸ், பொலிட்டிக்கல் அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல உட்காந்து பேசுறதுக்கு முன்னாடி நிறைய யோசிப்பேன். நமக்கு இது வராதே, நம்ம இதை பண்ணலாமா, நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு தெரியும், பாடினோமா ஜாலியாக ஆடினோமா அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலே தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் டு டூ திஸ் கான்வர்சேஷன் டுடே. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. ஒரு இன்டெலிஜென்ட்டான மக்கள் சேவையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை சந்திப்பதில் ஒப்பற்ற மகிழ்ச்சி. நன்றி நன்றி. உங்களுக்கும் நன்றி. திருச்செங்கோடு வரைக்கும் வந்து இந்த தொகுதி மக்களை பற்றியும் நம்மளை பற்றியும் பேசுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. நன்றி. தேங்க்யூ வெரி வெரி மச் சார். சார், தமிழகம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்குமே கோயில் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். திருச்செங்கோடுக்கு வந்தோடனே அண்ணாந்து பார்க்கக்கூடிய அந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயிலிருந்து பெரிய ஆசீர்வாதம். அந்த சிவனும் சக்தியும் சேர்ந்தால், என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சிவனும் சக்தியும் சேர்ந்தாலும் ஒரு மேஜிக் இருக்கும். அந்த மேஜிக்கை அர்ச்சகர் மேடையில் வந்து ஒரு ஆசீர்வாதமாக உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஐயா வாங்க, மேடைக்கு வாங்க. திருச்செங்கோடுடைய வேட்பாளர் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது? எங்களுக்கு பெரிய பாதுகாப்பாக உணர்றோம். நாங்கள் இப்போ இருக்க சூழ்நிலையில் சுற்றுலாத்தலமாக இந்த ஆன்மீகத்தில் மாறணும்னு நாங்கள் பிரார்த்தனை. தண்ணி ஒருத்த படிச்சு வரான், விசில் ஒண்ணு அடிச்சு வரான், தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி. தப்பு நடந்தா உருமு சின்ன, வெற்றி அடைஞ்சா ஒலிக்கு சின்ன, தளபதிக்கே பிறந்த சின்ன விசிலடி. பணத்தை சேர்க்கும் இந்த அரசியலை தேடி. பார்த்தீங்கன்னா அனைத்து துறைகள் எடுத்துக்கிட்டா டூரிசம்
டூரிசம் தான் பார்த்தீங்கன்னா அதிக வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்குது. மல்டிப்ளையர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அது டூரிசம்க்கு தான் அதிகம். இப்போ நம்ம உலக புகழ்பெற்ற அர்த்தநாரீஸ்வரர் கோயில் நமக்கு இருக்குது. அதை இன்னும் முறையாக அந்த பொட்டன்ஷியலை நம்ம டேப் பண்ணலாங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இது ஒரு பொட்டன்ஷியல், ஒரு ஸ்பிரிச்சுவல் டூரிசம் ஹப்பாக நம்ம உயர்த்த முடியும். அற்புதம் சார். ஐ லவ் தட் சர்க்கியூட். ஒரு ஸ்பிரிச்சுவல் சர்க்கியூட் உருவாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாம். இப்போ ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சபரிமலை போகிறவங்க அங்கே மட்டும் போக மாட்டாங்க, போகிற வழியில் எல்லா இருக்கிற கோயிலையும் போயிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு வந்தால் இந்த ஒரு 4-5 கோயிலை பார்த்தரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்க்கியூட் ஃபார்ம் பண்ணால், அதை நம்ம டூரிசமாக ப்ரொமோட் பண்ணால் கண்டிப்பாக உள்ளூர் எக்கனாமி, இந்த லோக்கல் எக்கனாமி பூம் ஆகும். சார் இப்போ ரொம்ப முக்கியமான நபர்கள் சார். இவங்களுக்கு ஓட்டு உரிமை கிடையாது, ஆனா அன்பின் உரிமை ரொம்ப அதிகமாக உண்டு. அவங்க உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எவ்வளோ சொன்னோம், டேய் வாண்டுங்களா நீங்க வர முடியாதுன்னு, ஆனா அடம் பிடிச்சாங்க நாங்க வந்தே தீர்வோன்னு. அவங்க ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. மேடம் முக்கியமான ஒரு கேள்வி உங்களை கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. மை நேம் இஸ் ராகவஷினி. எவ்வளோதான் மழை பெஞ்சாலும் திருச்செங்கோட்டில் ஸ்கூல் லீவ் விட மாட்டேங்கிறாங்க மாமா. நீங்கள் வந்தா வச்சு லீவ் விடுவீங்களா? கண்டிப்பாக குழந்தைகள் பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா இப்போ திருச்செங்கோட்டில் மழை பெஞ்சா எவ்வளோ சாலையில் தண்ணி தேங்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலை தான் இருக்குது. திருச்செங்கோடு மட்டும் இல்லை, அனைத்து இடங்களிலும் மழைக்காலங்களில் விடுமுறை தேவைப்படால் கண்டிப்பாக விடப்படும். கவலைப்படாதேம்மா. விடுமுறை தேவைப்பட்டால் சரியா? சும்மா நீ போட் விடுறதுக்கெல்லாம் பண்ண மாட்டோம். சரி, உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? உங்களுக்கு யார் இவரு? அருண்ராஜ் மாமா. இவர் கூட உங்களோட ஃபேவரட் இன்னொருத்தர் இருக்காரு, அது யாரு? விஜய். சூப்பர். நானும் ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு தாய். ஆனா எப்பவுமே அரசாங்கத்தின் சைட்ல இருந்து ஒன்று இருக்கும், அவங்களுடைய வாழ்வு மேம்படுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நாங்க எதிர்பார்த்துட்டே இருப்போம். வாட் இஸ் கமிங் ஃப்ரம் டிவிகே? நமக்கு ஒண்ணுனா கூட தாங்கிப்போம், நம்ம குழந்தைகளுக்கு ஒண்ணுனா கண்டிப்பா துடிச்சு போயிடுவோம். குறிப்பா பெண் குழந்தைகள், பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்காக தனிப்பிரிவு நம்ம தலைவர் அவர்கள் ஒரு வாக்குறுதியில் முதன்மையான வாக்குறுதி, வேலுநாச்சியார் படை. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தலைவர் சொல்லியிருப்பாங்க, பெண்கள் சாதாரண உடையில் பாடி ஓன் கேமராஸோட அங்கங்கே இருந்து அவங்களோட பாதுகாப்பை உறுதி செய்வாங்க. அப்புறம் எந்த ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்தாலும் விரைந்து அந்த நீதியை கிடைக்கும் வகையில் அஞ்சலி அம்மாள் விரைவு நீதிமன்றம் அமைக்கப்படும். அனைத்து குற்றங்களுக்கும் காரணமானது இந்த போதை தான். இந்த கடந்த காலங்களில் குறிப்பாக இந்த 5 வருடங்களில் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களின் உபயோகம் மற்றும் விற்பனை அதிகமாக இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ தலைவரோட இன்னொரு மிக முக்கிய ஒரு அஜெண்டா என்னன்னா, போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகம் உருவாக்க வேண்டும் என்பதுதான். அதற்காக ஒவ்வொரு மாவட்டந்தோறும் ஒரு ட்ரக் கண்ட்ரோல் யூனிட் தலைவர் அவர்கள் ஒரு நேரடி கட்டுப்பாட்டில் அமர்த்தப்படும். விரைவில் தமிழ்நாடு போதைப் பொருட்கள் இல்லாத ஒரு மாநிலமாக மாற்றப்படும். That is significant, sir. Because மிச்ச விஷயங்களை நம்மளும் பார்த்தோம், பட் நீங்க சொன்ன இந்த 2 விஷயங்கள் ஒரு அம்மாவா gives me a lot of solace. ரொம்ப சேஃப்டி கொடுக்குது மனதளவில். அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. நன்றி நன்றி. நல்லா படிக்கிறோம், ஆனால் ஃபியூச்சர் செக்யூராக இருக்கா? நம்ம கனவு காண்றோம், ஆனால் அந்த கனவு நிஜமா இருக்கா? வெறும் வார்த்தைகளால் கிடையாதுங்க, உண்மையாகவே பதில்கள் வேணும் அப்படின்னு இருக்கக்கூடிய நிறைய கல்லூரி மாணவர்கள் நம்மக்கிட்ட இன்னைக்கு கேள்விகள் கேட்க இருக்காங்க. வணக்கம் சார், என்னோட நேம் தீபக். வணக்கம், சொல்லுங்க தீபக். விஜய் சார் பயப்படாம கேளுப்பா, என்ன நினைக்கிறியோ நீ சிம்பிளா கேளு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலையில்லா பட்டதாரிக்கு 4000 கொடுக்குறேன்னு சொல்லி உறுதியளிச்சிருக்கிறாரு. 4000 கோடி கடனில் போகுது. அது எப்படி முடிவு எடுக்க முடியும்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிதி ஒவ்வொரு திட்டத்துக்கும் கடந்த காலங்களில் ஒரு நிதி ஒதுக்கிடுறோம், கமிஷன் எடுத்துறாங்க. ஒரு ரோடு போடுறாங்கன்னா 1000 கோடிக்கு போடுறாங்கன்னா அது 300 கோடி அரசியல்வாதிகளுக்கு போகுது. அந்த பணம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, திரும்பவும் அடுத்த தேர்தலில் ஓட்டுக்கு பணம், மக்கள்கிட்ட பணம் கொடுத்து அவங்க ஓட்டை வாங்குறதுக்கு பயன்படுது. இது ஒரு சுழற்சியாக போயிட்டு இருக்கு. அதனால இதை நம்ம கட் பண்ணாலே அனைத்து நலத்திட்டங்களுக்கும் நிதி ஆதாரம் இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுக்கு முன்னாடி வேலை இல்லாத இளைஞர்களுக்கு தான், நீங்களாம் நல்லா படித்து உங்களுக்கு வேலை இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை தலைவர் அவர்கள் உருவாக்குவாங்க. கவலைப்படாதீங்க.
அப்சல்யூட்லி. அடுத்தது உங்க பேர்? சார், ஐம் கனகவல்லி. இன்டர்ன்ஷிப்புங்கிற பெயரில் ஃப்ரீயாக வேலை வாங்குறாங்க. மாணவர்களின் உழைப்பிற்கு மதிப்பு கிடைக்க சட்டப்பூர்வமாக ஏதாச்சும் பாதுகாப்பு தருவீங்களா? ஃப்ரீயாக வேலை வாங்குற மாதிரி ஒரு சிஸ்டம் கண்டிப்பாக இருக்காது. சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு அடுத்த கட்டத்துக்காக இன்டர்ன்ஷிப்பை ஒரு ட்ரைனிங் ஃபேஸாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு ஒரு வேலைக்கு போகலாம். இன்னொரு பக்கம் நீங்கள் சுய தொழில் செய்கிறதுக்கும் அனைத்து விதமான திட்டங்களும் தலைவர் அவர்கள் அறிவிச்சிருக்கார். ஓகே சார், தேங்க்யூ. நன்றி. குட் ஆஃப்டர்நூன் சார், ஐம் தாரணி. படிக்கிறோம், பாஸ் ஆகுறோம், ஆனால் இண்டஸ்ட்ரிக்கு ரெடி இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த கல்வி முறை மாற்றம் எப்போ வரும்? கல்வி முறை மாற்றமா? கடந்த காலங்கள் மாதிரி இல்லாமல் இப்போ நிறைய கோர்சஸ் வந்துருச்சு. இப்போ முன்னாடிலாம் ஒரு குறிப்பிட்ட 4-5 கோர்ஸ் தான் இருக்கும். இப்போலாம் நிறைய புது கோர்சஸ்லாம் வருது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், அந்த மாதிரி. இப்போ நீங்கள் விரும்பிய கோர்ஸை நீங்கள் படிக்கிறதுக்கு 20 lakhs 20 லட்சம் வரை பிணையில்லா கொலாட்ரல் ஃப்ரீ லோன் உங்களுக்கு நம்ம உறுதி செய்ய போகிறோம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை உயர்கல்விகள் நீங்கள் படிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஃபாரின் போய் படிக்கிறதுக்கும் சரி, ஃபாரின் யூனிவர்சிட்டியோட கோர்ஸ் படிக்கிறதுக்கும் சரி, இந்த எஜுகேஷன் லோன் உங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். குட் ஈவினிங் சார், மைசெல்ஃப் அக்ஷயா சார். இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் படித்தவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? நிச்சயமாக இப்போ குறிப்பாக தமிழ்நாட்டில் வேலை செய்கிற இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் மினிமம் 75% தமிழியன்ஸை எம்ப்ளாய் பண்ணால் அவங்களுக்கு சப்சிடி கொடுக்கப்போம். அவங்க ஸ்டேட் ஜிஎஸ்டியில் 5%, இபி அவங்களோட கரண்ட் இபி பில்லும் ஒரு 5% மானியமும் நம்ம கொடுக்க போகிறோம். அதன் மூலமாக தமிழ் படித்த மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும். துப்புரவு தொழிலாளிகள், சானிடேஷன் ஒர்க்கர்ஸ், வெயில், மழை, காற்று என்ன நடந்தாலும் சரி, இதெல்லாம் போக மக்கள் அவங்கள ட்ரீட் பண்ணுற விதம் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு இவங்க வேலை பார்த்துக்கிட்டே தான் சார் இருக்காங்க. அவங்களோட கேள்வி இதுதான், என் வாழ்க்கை எப்பொழுது மேம்படுத்தப்படும் அப்படின்றதான் கேள்வி. இதற்காகத்தான் தலைவர் என்ன சொல்லியிருக்கார், 5 வருடங்கள் நீங்கள் ஒரு பணியில் இருந்துட்டாங்கன்னா அது பர்மனன்ட் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. இது துப்புரவு பணியாளர்களுக்கு மட்டும் இல்லை, அனைத்து தரப்பட்ட துறைகளையும் பணியாளர்கள் டெம்பரரி முறையிலேயே பல வருடங்களாக 10 வருஷம் 15 வருஷம்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கோரிக்கைகள்லாம் இருக்கு. கண்டிப்பாக கனிவுடன் இவர்களின் கோரிக்கையை தலைவர் அவர்கள் உறுதி செய்வார். நம்ம சாப்பிட்ற ஒரு பருக்க அந்த அரிசிக்கு பின்னாடி ஒருத்தருடைய உழைப்பு, ஒருத்தருடைய வேர்வை, அவருடைய ரத்தம் இருக்கும். அந்த விவசாயி தான் நம்மளுடைய உண்மையான கடவுள், நம்ம நாட்டோடைய மிகப்பெரிய முதுகெலும்பு. அவங்களுடைய உழைப்பின் குரலை இந்த மேடையில் உங்கள் முன்னாடி கேட்கணுன்றது எங்களுடைய ஆசை. இந்த விவசாயிகள் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். நம்ம மண்ணின் தெய்வங்கள் இவங்க தான். அவங்க ப்ளீஸ் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உபரி நீரை காவிரி திருமணிமுத்தாறு இணைப்பு திட்டத்தின் மூலம் நிறைவேற்றி கொடுக்க கோரி நீங்கள் அந்த கோரிக்கையை சேர்த்திருக்கிறீங்க. எவ்வளவு நாட்களுக்குள்ள எங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்க? இது கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேல் நிறைவேற்றப்படாமல் இருக்கிற ஒரு கோரிக்கை. இந்த பகுதி மக்கள் கடந்த தேர்தலில் நீங்கள் இப்போ இருக்கிற எம்எல்ஏ அதை ப்ராமிஸ் பண்ண வாக்குறுதியாக கொடுத்தாருல்ல, ஆனால் அதற்காக எந்த முன்னெடுப்பும் எடுக்கலை. இந்த தோழர் உண்ணாவிரதம் இருந்தார். நானும் அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் போய் கலந்துக்கிட்டேன். கண்டிப்பாக எனது முதல் சட்டமன்ற உரையில் இந்த திட்டத்திற்கான அழுத்தத்தை நான் கொடுப்பேன் என்பதை உறுதியளிக்கிறேன். நீங்கள் பெரிய விவசாயிக்கு 50% லோன் தள்ளுபடியும், சிறிய விவசாயிக்கு 100% தள்ளுபடியும் சொல்லியிருக்கீங்க. பெரிய விவசாயிக்கு பெரிய செலவு ஆக போகுது, சின்ன விவசாயிக்கு சின்ன செலவு ஆக போகுது. கடன் அவனுக்கு அதிகமாக தான் ஆக போகுதை தவிர கம்மி ஆக போகிறதில்ல. அதை நீங்கள் 2 பகுதியாக பிரிக்காமல் விவசாயிகளுக்கு ஒருமித்து இதாக நீங்கள் தள்ளுபடி பண்ணணும் அப்படிங்கிறது இது. அடுத்தது நீங்கள் கொடுக்க போகிற கடனுக்கு தான் தள்ளுபடி பண்ண போகிறீங்களா, இல்லை ஏற்கனவே கொடுத்துரு கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு லோன் போட்டுக்கிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து இது பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறேன். எங்களோட தலைவரோட திட்டம் என்னன்னா, விவசாயிகள் அவங்க கண்டிப்பாக ஒரு கடன் வாங்காத ஒரு சூழல் உருவாக்கணும், அவங்களோட வாழ்வியல் மேம்படணும், அவங்களோட பொருளாதாரம் உயரணுங்கிறது தான் திட்டம். அதனால் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் ஒரு எந்த கடனும் வாங்கி கட்டாத மாதிரி ஒரு சூழலே உருவாகாது. நன்றி 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 நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூண்ணா. ஒரு வகையான ஹீரோஸை சந்திச்சு முடித்தோம். இன்னொரு பக்கம் இன்னொரு வகையான ஹீரோஸ்,
உண்மையிலேயே விசில் அடிச்சா நமக்காக நிக்கிற ஹீரோஸ், த ஓஜி ஹீரோஸ் அப்படின்னே சொல்லலாம். ஆட்டோ ஓட்டுநர் சகோதரர்களே, இப்போ ஒரு பெரிய கைத்தட்டலோட பெரிய விசிலோடையே மேடையில வெல்கம் பண்ணலாம். அண்ணன் வாங்க. அண்ணன் முத எங்கள் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்தார். எங்களோட ஆட்டோவை அண்ணன் ஒரு 2-3 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்தார் எங்களோட. இன்றைக்கும் அந்த நினைவை மறக்காமல் நாங்கள் அவருக்காக ஒரு காகி சட்டை வாங்கிட்டு வந்திருக்கோம். தமிழ்நாடு பூரா ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 90 காலகட்டம் வரைக்கும் ஆட்டோ பர்மிட் வந்து டவுன் பஸ் லிமிட் அப்படின்னு இருக்கும். அதாவது 30 கிலோமீட்டர்ஸ். ஒரு ஆட்டோக்காரன் 30 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம். அந்த 30 கிலோமீட்டர் தூரத்தில் அவனுக்கு ஏற்படுற இடையூறுகளுக்கு இன்சூரன்ஸ், போலீஸ் பிரச்சனை இதெல்லாம் வந்து சட்டப்படி சரி அப்படின்னு இருந்துச்சு. இப்போ ஆட்டோ பர்மிட்ங்கிறது டவுன் லிமிட் அப்படின்னு மாறி போச்சு. டவுன் லிமிட்னா இங்கேருந்து நாங்கள் ஒரு 4 கிலோமீட்டர் தான் போக முடியும். இதை வந்து மறுபரிசீலனை செஞ்சு மோட்டார் வாகன சட்டத்தில் அதை திருத்தி கொடுக்கணும். இன்னொரு மிக முக்கியமான கேள்வி, ஒரு காலத்தில் திருச்செங்கோடு வந்து லாரி தொழிலில் பஞ்சாப் மாநில வாகன ஓட்டுநருக்கு ஒரு விபத்து மாநிலத்தின் மற்ற பகுதியில் ஏற்பட்டுச்சுன்னா பஞ்சாப் மாநிலத்திலேயே தங்களுடைய வழக்கை நடத்திக்கலாம் அப்படின்னு ஒரு சிறப்பு சலுகை இருக்கான். தமிழ்நாட்டு டிரைவர்களுக்கும் அது கிடைச்சதுன்னா மோட்டார் வாகன தொழிலில் மறுபடியும் திருச்செங்கோடு தலை தோங்குங்கிறது எங்களோட அபிப்பிராயம். இதற்காக நம்ம தேர்தல் வாக்குறுதியில் நம்ம இந்த பெர்மிட் முறை கணினிமயமாக்கப்பட்டு ஒரு வெளிப்படைத்தன்மை அது கொண்டு வரப்படும். நிச்சயமாக அது கொண்டு வரப்படும். அது மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இவி எலக்ட்ரிக் ஆட்டோ வாங்குறதுக்கு 50% மானியம் கொடுக்கப்படும். பழைய ஆட்டோ வச்சுருந்தீங்கன்னா அதை சிஎன்ஜியாக மாற்றுறதுக்கு கூட நம்ம 50% மானியம் கொடுக்க போகிறோம். இந்த தேர்தலுக்கு முன்ன வரைக்கும் நான் வேறொரு திராவிட இயக்கத்தில் செயல்பட்டுட்டு இருந்தவன் தான். இந்த தேர்தலில் நான் ஏன் விஜய் ஐயாவை ஆதரிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்சியை நடத்துறதுக்கோ ஒரு மக்கள் தலைவனாகிறதுக்கோ பெரிய மேதாவித்தனம்லாம் தேவையில்லை. சக மனுஷன் கஷ்டப்படுறப்ப அந்த மனுஷன் வாழணுங்கிறதுக்கு ஏதாவது பண்ணுற ஒரு தகுதி, அதாவது மனிதாபிமானம், தகுதி உள்ளது தான் தப்பி பிழைக்கும் அப்படின்னு டார்மன் பரிணாம கொள்கையை விட வாழ தகுதி இல்லாததையும் வாழ வைக்கணுங்கிற காரல் மார்க்ஸோட கொள்கையை கடைபிடிக்கிற விஜய் அவர்களை ஆதரிக்கிறதா முடிவு பண்ணி மனசார ஆதரிக்கிறோம். ஒரு நிமிஷம், நீங்கள் சொன்னீங்க தலைவர் பற்றி சொன்னீங்க, நான் இந்த நேரத்தில் அதையும் சொல்கிறேன். தலைவர் ஒரு மிக சிறந்த நடிகர், அது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அப்புறம் இன்னைக்கு ஒரு பெரிய அரசியல் தலைவர். இதுக்கெல்லாம் மேலே அவர் மிக சிறந்த மனிதர். அவர் ஃபஸ்ட்டு அதுதான். அதுதான் முதல்ல. இப்போ இந்த தேர்தல் வாக்குறுதி பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்ப அவருக்கு வர கோரிக்கையெல்லாம் ஒரு 2 மணி நேரம் 1-to-1 பேசினார். எங்கெல்லாம் அவருக்கு ரிக்வெஸ்ட் வந்தோ அதெல்லாம் அவரோட வழிகளை உணர்ந்து அவங்க நிலைமையிலிருந்து யோசிச்சு இது என்ன தேவையா இருக்கும் அப்படின்னு உணர்ந்து அதெல்லாம் இந்த திட்டத்தெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிற சொன்னாரு. அதனால திரைத்துறையிலும் சரி அரசியல் துறையிலும் சரி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காருன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் காரணமே அவரோட நல்ல மனசு தான் காரணம். விஜய் என்ற தனி மனிதனுக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன். நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டீங்கன்னா உங்களை இதே மாதிரி வந்து பார்க்க முடியுங்களா? உங்களோட நிச்சயமா. இப்போ நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும், நான் முன்னாடி எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் எப்பவும் இருக்கேன். இப்போ எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் எப்பவுமே இருப்பேன். கவலையப்படாது, உங்களை ஒருத்தனா தான் நான் இருப்பேன். நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு கொஞ்சம் நவுந்தேன்னா இங்க 8 கோடி பேரு நல்ல பாஸ் கேட்டு எங்க விசில் சத்தம் கேட்டு நல்ல பங்கா பாரு நீ விசில் கடி ஓட்டு. இந்த மக்கள் எந்த ஊருக்கு போனாலுமே எனக்கே இருக்க முடியல சார், அத்தனை மக்கள் வந்து நிற்கிறாங்க. பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு சார். இந்த 2 கட்சிக்கு மாற்றா அவங்களுக்கு எதிராக நான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து நான் ஜெயிச்சு ஆட்சி அமைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையோட துணிச்சலாக ஆரம்பிச்சாரு பாருங்க. அந்த துணிச்சல் தான் இந்த இத்தனை பேரோட மக்களோட அன்பையும் மரியாதையும் பெற்றது. நான் பல பேர்கிட்ட கேட்டிருக்கேன், சினிமாவில் மேபி நான் அஜித் ரசிகன் சூர்யா ரசிகனாக இருக்கலாம், ஆனால் அரசியல் வந்துட்டப்ப அவர் விஜய் சாரோட துணிச்சல் எனக்கு பிடிச்சிருக்கு.
இவங்க மாதிரி மட்டும் இல்லாமல் பல மிடில் ஏஜ் அண்ட் சீனியர் சிட்டிசன் எல்லாமே அந்த தம்பி பாருங்க எவ்வளோ துணிச்சலாக வந்திருக்காப்புல. அதனால ஒரு பெரிய அவர் லீடர் ஹஸ் கெயின் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட்ஸ். செக்குலர் சோஷியல் ஜஸ்டிஸ், மதச்சார்பற்ற சமூக நீதி அப்படிங்கிற கொள்கையை அடிப்படையாக வச்சதுனால தான் இப்போ இந்த அளவுக்கு வேரூன்றி நிற்குது. இல்லைன்னா வச்சுங்க எடுத்த உடனே டிவிகேவா அது பிஜேபி பி டீம் அப்படின்னு சொல்லி பிராண்ட் பண்ணி அப்படியே எடுத்த உடனே டைவர்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு கிரிட்டிசிசம் ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு. என்ன வருதுன்னா, மக்கள் வந்தாங்கன்னா அதெல்லாம் ஓட்டா மாறிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கு சார். கூட்டம்லாம் ஓட்டா மாறுமான்னு கேட்குறாங்க. கூட்டப்பட்ட கூட்டம் இன்னொன்று வந்து தானா சேர்ந்த கூட்டம். வெயில்ல அவன் சொந்த செலவில் போய் அவ்வளோ தூரம் வந்து தலைவரை ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்தா போதும் கை ஆட்டினா போதும்னு சொல்கிற எஃபர்ட் எடுக்கிறவங்க அவங்க போய் போலிங் ஸ்டேஷனில் போய் ஓட்டு போட மாட்டாங்களா? கண்டிப்பாக போடுவாங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்க ஒவ்வொருத்தரும் 100 பேரை ஓட்டு போட வைப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச். வி ஹேவ் another வீடியோ. வாங்க அந்த வீடியோ ப்ளே பண்ணுங்க. தென்னகத்தில் ஒரு தலைவன் பிறப்பான், அவனை அம்மக்கள் நம்புவார்கள். எந்த அளவுக்கு ஒரு லீடர் வந்து ஸ்டேபிளா இருக்காரோ அவர் மக்கள் கூட கனெக்ட் ஆகும்போது ரொம்ப இமோஷனலாகவும் இருக்காரு இல்லையா? கூட்டத்தை பார்த்து சந்தோஷமாக நெகிழ்ச்சியானார். ப்ளஸ் பொறுப்பு உணர்வாக ஃபீல் பண்ணுறாரு. பண்ணணும், மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாவது திருப்பி பண்ணணும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை போல ஒரு டிரான்சாக்ஷனாக பணம் கொடுத்தா நீ என்னை ஓட்டு போட்டால் எதுக்கு கேட்குற அப்படின்னு இல்லாமல் ஒரு குடும்பத்தில் ஒருவனாக இருந்து இருக்கும் ஒரு தலைவரால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஆனந்த கண்ணீர் வடிக்க முடியும். சார் இன்னொன்று சார், நம்ம மக்கள் கிட்ட போனோம், மக்கள் கிட்ட பேசணும், மக்கள் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு பதில் சொன்னாங்க சார். நம்ம தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ வராருன்னா அந்த எம்எல்ஏ கிட்ட எங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்றதையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. வரப்போற அந்த எலெக்ஷன்ல எம்எல்ஏவா நிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி தகுதி இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? தகுதின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அவருக்கு நிறைய தகுதி இருக்குது, சொல்லணும்னு அவசியமே இல்லை, ஏகப்பட்டது இருக்கு. அவர் படிச்சிருக்கிறாருங்க, மறுபடியும் அந்த வேலையில விட்டுட்டு தான் இந்த இதில் வந்திருக்கிறாரு. சிவில் சர்வீஸ் வேணான்னு சொல்லிட்டு உதறிட்டு நம்ம மக்கள் பணிக்காக வந்திருக்காரு. ஒரு நாட்டில் வந்து ஒரு நிறைய நோய்வாய்ப்பட்டு இப்போ நம்ம நாட்டில் வந்து நிறைய நோய்கள் வந்துருச்சு. ஸோ அதுக்கான மிஷினரிஸ் வருது, ஹாஸ்பிட்டல்ஸ் வருது, இவ்வளோ ஹாஸ்பிட்டல் நான் கட்டினேன், இவ்வளோ மிஷினரிஸ் வருது, நிறைய சொல்கிறாங்க. பட் அது நல்ல விஷயம்தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இருந்தாலும் அந்த நோய்களுக்கு தடுக்கிறதுக்கான வரையறை என்ன, அதுக்கான மூல காரணம் என்னவோ அதை கண்டுபிடிச்சி சரி பண்ணணும். ஸோ அது ஒரு படித்த கேண்டிடேட் வரப்போ அவங்க பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். இது எலெக்ஷனுக்கு வராத முன்னே எனக்கு நல்லது பண்ணியிருக்காரு எங்கள் ஏரியாக்கெல்லாம். அவர் 15 வருஷம் இன்னும் சர்வீஸ் இருக்குது, அதை விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக வந்திருக்காரு. ஒரு தடவை ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். கண்டிப்பாக அவரை தவிர யாருக்குமே தச்சங்கோட்டில் யாருக்கும் கிடையாது சார். சாணார்பலி இஷ்யூ கூட வந்து நேரில் வந்து பார்த்தாரு, சாக்கடை அந்த இதெல்லாம் பார்த்து என்னன்னு பார்த்து கேட்டார். அவர் கண்டிப்பாக ஜெயிக்கணும், அவருக்கு நான் ஓட்டு போட்டே தீருவேன், அதில் எந்த மாற்றம் கிடையாது. எல்லாருமே டிவிக்கு ஓட்டு போடுங்க, ஒரு மாற்றம் வரட்டும். எல்லாருமே டிவிகேக்கு போடுங்க. எலெக்ஷன்ல வெற்றி பெறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அவங்க வீட்டு பிள்ளையாவே நீங்க இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க சார். இருப்பீங்களா சார்? அவங்க வீட்டு பிள்ளை தான் நான். இந்த ஊர் நான் புதுசா இருக்கணும்லாம் இல்லை, ஆல்ரெடி நான் அங்க வீட்டு பிள்ளை தான். அதனால ஒன்றும் வீட்டு பிள்ளைக்கு எவ்வளவு அன்பு கொடுக்கணுமா அப்படின்ற அளவுக்கு நீங்க அவ்வளவு சம்பாரிச்சிருக்கீங்க சார் மக்கள் மனசுல. அப்படி ஒரு இடம். ஐ திங்க் யோர் பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் இஸ் உங்களுடைய படிப்பு தான் சார். MBBS முடிச்சிங்க, அப்புறம் UPSC முடிச்சிங்க, டு பி an IRS ஆஃபீஸர், அண்ட் தென் 15 years in சர்வீஸ் இருக்கும்போது வேண்டாப்பா மக்கள் பணிக்கு போகலான்னு ஒரு லீப் எடுக்கிறீங்கல்ல, அது ஐ திங்க் டிவிக்கில் இருக்கவங்களுக்குலாம் அந்த லீப் எடுக்க ரொம்ப பிடிக்கும். அவர் உச்சத்துல இருக்காரு, நம்பர் 1ல இருக்காரு சினிமால. அட போங்கடா சினிமா, மக்கள் பணியில போறேன்றாரு. இவர் ஒருத்தர் IRS 15 வருஷம் சர்வீஸ் இருக்குமா. நம்ம வந்து and he sits in the revenue department. அங்க உட்கார்ந்துருக்கோம் நம்ம, கம்ஃபர்டபுளான ஜாப் சார். வேணா சாமி வாங்க வெயில்ல போய் மக்களுக்காக நிக்கலாம்னு சொல்றீங்களே, அதுக்காகவே ஒரு பெரிய கைத்தட்டல். அது அழகா இருக்கு சார் பார்க்க. IRSங்கிற அதிகாரம் எனக்கு எப்படி கிடைச்சது? அந்த எக்ஸாம் டஃப் தான், ஆனாலும் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணதுனால தான் எனக்கு அதிகாரம் வந்துச்சு. ஆனால் இந்த ஒரு ஜனநாயக நாட்டில் உண்மையான அதிகாரம் மக்கள்கிட்ட தான் இருக்குது. மக்கள் பிரதிநிதிகள் கீழே தான் அனைத்து பியூரோக்ராட்ஸ் தான். மக்கள் பிரதிநிதிகள் அவங்க உருவாக்குற சிஸ்டத்தை, அவங்க உருவாக்குற திட்டத்தை தான் செயல்படுத்துகிற நிலையில தான் அவங்க அதிகாரிகள் இருக்காங்க. ஸோ நம்ம அந்த திட்டங்களே சரியில்லை அப்படிங்கிறப்ப நம்ம மக்கள்கிட்ட நேரடியாக அதிகாரம் வாங்கிட்டு அந்த ஒரு மக்கள் பிரதிநிதியாக போனால் தான் ஒரு சீர்திருத்தம் முழுமையடையும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு முன்னாடியே இருந்தது. நான் இந்த IRSல போயிட்டு எனக்கு பிடிக்காமலாம் இல்லை, எனக்கு முன்னாடியே இந்த நீண்டகால திட்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அரசியல்,
கண்டிப்பா இதுவும் இவ்வளவு இப்பேற்பட்ட ஒரு தலைவர்கிட்ட நான் போய் ஒர்க் பண்றதுல இது ஒரு பெரிய கடவுள் கொடுத்த வரம் தான். வெரி வெரி நைஸ். அடுத்த செக்மெண்ட்டுக்கு போக போகிறோம் சார். அடுத்தது உங்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஸ்பெஷலான மக்கள் வர போகிறாங்கன்னு தான் சொல்வேன். நம்ம தமிழ் பண்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் ஈக்குவாலிட்டியை வந்து ரொம்ப அழகாக எடுத்து காட்டுறது அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லலாம். அது நம்மளுடைய உடன்பிறவா சகோதரிகளாக நம்ம பார்க்கக்கூடியவங்க இன்னைக்கு உங்களை சந்திக்கணும்னு நான் வெல்கம் பண்ண போகிறேன். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து அவங்களை வெல்கம் பண்ணுங்க. ஷாரிகா, ஒரு திருநங்கை, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன். எங்கள் சமூகத்தில் வந்து 60% மேலே எல்லாருமே படித்தவங்க தான். எங்கள் திருநங்கைகளுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக போக்குவீங்களா? இறைவன் படைப்புல நம்ம எல்லாருமே சமம் தான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்ற மாதிரி இந்த பூமி அனைவருக்குமானது. நம்ம இவங்க மேல கருணைலாம் தேவையில்லை, இவங்க நம்ம சமமா ட்ரீட் பண்ணணும். அதுதான் நம்ம முக்கியமானது. நாம வந்து இவங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறோம் அப்படிங்கிற நிலை மாதிரி அது அவங்களோட உரிமை. அந்த உரிமையை நாம அவங்க மேல செலுத்துற கருணை இல்லை, நம்ம தவறை உணர்ந்து நம்ம சரி செய்யறோம். இப்போ இந்த ஆட்சி வரைக்குமே எங்களுக்கு திருநங்கைன்னு பேர் வச்சாங்க. ஆனால் எங்களோட வாழ்வாதாரம் எப்படி மேம்படுது? நாங்கள் வந்து யாசகத்தால் மட்டுமே தான் எங்கள் வாழ்வாதாரம் இப்போ வரலும் போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ உங்கள் ஆட்சியில் நீங்கள் வந்தால் எங்களுக்கு வந்து யாசகன்றது ஒன்று இல்லாமல் படிப்பு இருக்கிறவங்களுக்கும் படிப்பு இல்லாதவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் எல்லாருமே சுயமாக சம்பாரித்து உழைப்போமா, எங்களுடைய உழைப்பான வந்த காசால் நாங்கள் சாப்பிடுவோமான்றது எங்களுக்கு கிடைக்குமா? ஏன்னா எங்கள் எதிர்பார்ப்போடு நாங்கள் இருக்கோம். நீங்கள் வந்தால் நாங்கள் அப்படி இருப்போமான்னு. கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்புக்காக சுய உதவி குழுக்கள் மாதிரி திருநர் சுய உதவி குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான நிதி உதவிகள் அளிக்கப்படும் என்பது தலைவரின் உத்தரவாதம். இதை வந்து யாரும் சாமியா பார்க்க வேண்டாம், சக மனுஷனா பார்த்தா போதும். அதுதான் அவரு சொன்னாரு. சார், ஒரு கஷ்டமான கேள்வி. டாக்டரா இருந்திருக்கீங்க, IRS ஆஃபீஸரா இருந்திருக்கீங்க, இப்போ பாலிட்டிஷியனா இருக்கீங்க. இதுல ரொம்ப கடினமான வேலை எந்த வேலை சார்? கடினமான வேலையா? அதாவது எதுவுமே ஈஸி கிடையாது. நம்ம பிடிச்ச வேலையை செய்யணும், அவ்வளோதான். எனக்கு இந்த அரசியல் சமூக சேவை பண்ணணுங்கிறது என்னோட விருப்பமா இருந்தது. அதனால நான் என்ஜாய் பண்றேன். மக்களோட மக்களா இருந்து அவங்க வாழ்க்கையை எதை சரி செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சு எதை பண்றதுக்கு முயற்சி எடுக்கணும்ல, இதுவே ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். வெரி வெரி ட்ரூ. அடுத்த செக்மெண்ட்டுக்கு நம்ம போக போறோம் சார். இது வரைக்கும் பல ஆண்டுகளாக கேட்கப்படாத ஒரு குரல் இன்னைக்கு இந்த மேடையில ஒலிக்க போகிறது. நான் மஞ்சனூர் ஊராட்சி அருந்ததி தெருலேருந்து வந்திருக்கேன். மயான பிரச்சனை வந்து ஒரு 25 வருஷம் 30 வருஷமா போராடிட்டு இருக்காங்க. பிற கட்சிகளும் வந்து எங்க கூட சேர்ந்து போராடினாங்க. ஆனால் அதுக்கு எதுவும் தீர்வு காணல. அதுக்கான தீர்வு வந்து எங்களுக்கு அந்த பாதையை கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் இந்த அரசு நிர்வாகிகள் வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காதனால அந்த பாதையை இப்போதைக்கும் எதுவுமே பண்ண முடியாமல் பண்ணிட்டாங்க. நான் இது நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு அந்த பாதையை எடுத்து வந்து 50 வருஷமா இருக்காங்க. இது வரைக்கும் நான் எந்த அரசியல் மேடையில் ஏறி யாருக்காக இந்த மாதிரி கேட்டதில்லை. இந்த வாக்குறுதியில் நான் சேர்த்திக்கிறேன். மயானத்திற்கு செல்லும் அந்த பாதையை மீட்டு கொடுப்பேன். சில இடங்களில் வந்து ஜாதிகள் இன்னமுமே பிரச்சனையாக போயிட்டு தாங்க சார் இருக்கு. வெளியே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மூலையில் ஜாதி கலவரம் நடந்துகிட்டு தாங்க சார் இருக்கும். இதை வந்து கடுமையாக ஒரு சட்டத்தை அமல்படுத்தணும் சார். நான் ஒத்துக்கிறேன். அதாவது டாக்டரா இருந்தாலும் சரி, அந்த ரிசர்வேஷன்னால செலக்ட் ஆன ஒரு IASனாலும் IPSனாலும் இருந்தும் அது வந்து ஒரு ரிசர்வேஷனில் வந்த கேண்டிடேட் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு, டிஸ்கிரிமினேஷன் கண்டிப்பாக இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை. சாதி இல்லாத சமுதாயத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக உழைக்காம, அதுக்காக திட்டங்கள் வகுக்காம சாதிகளை ஒரு வாக்கு வங்கிகளாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. கல்வி மூலயமா தான் இது மாற்ற முடியும். வருங்கால சந்ததியினரை ஒரு சாதி உணர்வு இல்லாமல் ஒரு ஈக்குவல் சொசைட்டி நம்ம கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து உருவாக்குவோமா? அது கண்டிப்பாக பண்ணுவோம். நாங்கள் மல்லசமுத்திரத்துலேருந்து வரோம். நீங்கள் உறுதிமொழி படிக்கிறப்ப ஒரு வார்த்தை சொன்னீங்க, மல்லசமுத்திரம் தாலுக்காவாக மாற்றப்படும் அப்படின்னு. நாங்கள் சின்ன குழந்தையிலேருந்தே அதை கேட்டுக்கிட்டே தான் இருந்தோம். இது சாத்தியமா அப்படிங்கிறது நம்ம ஆட்சியில் கண்டிப்பாக நாங்கள் 100க்கு 200% நம்புகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. கண்டிப்பாமா. இப்போ ஏற்கனவே இவர் சொன்ன மாதிரி நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. இதுதான் மற்ற கட்சிகளுடைய வாக்குறுதிக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் வாக்குறுதிக்குமான ஒரு அடிப்படை வித்தியாசமே. போன தேர்தல் அப்போ ஓட்டு கேட்க வந்துட்டு திரும்ப தொகுதி பக்கமே எட்டி பார்க்கலன்னா
எப்படி என்ன வாக்குறுதி கொடுத்தோம், மக்களோட கோரிக்கை என்னன்னே மறந்து போயிடும். ஆனால் அப்படி இருக்க மாட்டோமா? கண்டிப்பாக இந்த மலசமுத்திரம் தனி தாலுக்காக ஆக்கப்படும். அதற்கான அனைத்து முயற்சிகளையும் நான் உறுதியாக முன்னெடுப்பேன். தேங்க்யூ. மேடைக்கு வந்தவங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். பிரமுகர்கள் நிறைய பேரோட புகைப்படம் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். மனசில் இதை பார்த்த உடனே என்ன தோணுதோ நீங்கள் சொல்லலாம். பிடித்த விஷயங்கிறத தாண்டி ஒரு நல்லா பண்ணாருன்னா ஒரு விஷயம் என்னன்னா, கூட்டணி கட்சிகளை உடையமா பார்த்துக்கிட்டாரு. பட் ஆனால் திருமா அண்ணனுக்கு எவ்வளோ சீட் கொடுத்தாங்க, இப்போ புதுசாக வந்த கேப்டன் கட்சிக்கு எவ்வளோ சீட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த கூட்டணி கட்சிகளை மதிக்கிறாங்க. இவர் ஒரு நல்ல கூட்டணி கட்சி தலைவர், மோசமான முதலமைச்சர். அவ்வளோ. நான் கேட்கவே இல்லை சார், நான் எதுவுமே கேட்கல சார். 24/7 365 days அவங்க ஒரு எலெக்ஷன் மான்ஸ்டர்ஸ் அவங்களாம். அந்த அதர் சைட் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸோட சுதந்திரத்தை வந்து இவங்களோட எலெக்ஷன் மிஷினரி, அந்த தேர்தல் வெற்றி பெறணுங்கிற ஒரே நோக்கமாக அது மட்டுமே எண்ணமாக இருக்கிறதுனால அந்த டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் காம்ப்ரமைஸ் ஆனதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபால்ட்டாக நான் பார்க்குறேன். ஐ திங்க் சிம்பிளாக சொல்லணும் சார், ஜனநாயகம் வெளியே வராத போதே ஜனநாயகம் போயிடுச்சுன்னு தான் நான் நம்புகிறேன். I think for me that was a very strong stand. ஆர்டிகல் 19 படி நமக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. ஆனால் அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் நம்ம அந்த ஃபண்டமெண்டல் ரைட் எது நமக்கு பாதிக்கப்பட்டாலும் உடனடியாக நம்ம உச்ச நீதிமன்றம் கூட செல்லலாம். அப்படிங்கிறப்ப வெளிப்படையாக சில கட்ஸ்னால இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகே யூஏ சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு இந்த ரீஜனல் ஆஃபீஸர் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை எத்தனை மாதம் வெளியே வராமல் இருக்குன்னா இந்தியா எந்த அளவுக்கு ஒரு ஜனநாயக நாடாக இருக்குங்கிறத மக்கள்கிட்டே விட்டுடலாம். Severely compromised democracy அது. All right sir. Next picture. ஒரு நல்ல பேச்சாளர், அவர் மாதிரி பேசணும் அப்படிங்கிறது அவர் பேச்சை கேட்க கேட்க ஆர்வமாக இருக்கும். பட் ஆனால் கண்டென்ட் மேட்டர்ஸ் இல்லை. இப்போ ரீசெண்டாக ஏதோ சொன்னார் போல இருக்கு, கிரிக்கெட்லாம் வேஷ்டி கட்டிட்டு விளையாடுன்னு சொன்னார். இது ஒன்று போதும், அவரோட சிந்தனை எப்படி இருக்கு. தலைவரை முதல்ல பார்த்தது 2011. 2020 இருந்து மீட் பண்ணி அவரோட இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருந்து நம்ம கூட இருந்திருக்கோம். ஸோ ஐ வாஸ் வெரி ஈகர்லி வெயிட்டிங், எப்போ நான் என்னோட ரெசிக்னேஷன் அக்செப்ட் ஆகி நான் அஃபிஷியலாக ஜாயின் பண்ணி ஒரு பொசிஷனில் இருப்பேங்கிறதுல ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணி அந்த நாளில் நான் ஜாயின் பண்ண நாளில் எடுத்த ஃபோட்டோ. ஸோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. அடுத்தபடியாக இந்த மேடையில் திருச்செங்கோட்டையை சேர்ந்த நெசவாளர்கள் அவங்கள மேடைக்கு அன்புடன் இருக்கிறோம். நெசவாளர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கீங்க. அதை நம்பி பல குடும்பங்கள் இருக்குது. அது வேலை வாய்ப்பு மட்டும் இல்லாமல் திருச்செங்கோட பொருளாதாரமும் அந்த உங்களை நம்பி தான் இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து வர நெசவு பொருள்களுக்கு ஒரு தனியான ஒரு பிராண்ட் உருவாக்கி ஒரு ஆன்லைனில் வேர்ல்டு லெவலில் மார்க்கெட் பண்ணுறதுக்கான நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதனால் அப்புறம் நெசவாளர் குடும்பங்களுக்கு வருஷம் 30,000 ரூபாய் உதவித்தொகை அளிக்கப்படும். அதே மாதிரி நெசவாளர் சார்பாக இன்னொரு வேண்டுகோளுங்க சார். நேற்றைய முதல்வர் வேட்டி கட்டிட்டாங்க, இன்றைய முதல்வர் வேட்டி கட்டிட்டாங்க, நாளைய முதல்வர் நம்ம தளபதியும் வேட்டி கட்டணும்னு நெசவாளர் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். விஜய் சார் வந்ததுக்கு அப்புறங்க எங்க போனாலும் ஏன் ஒடுக்குறாங்க? இப்போ பிரச்சாரத்துக்கு போறாப்புல டைம் ஆயிடுச்சு சொல்லி பேச வேணாம்னு அனுப்பிடுறாங்க. இப்போ சினிமா இப்போ இந்த படம் ஜனநாயக படம் வந்ததுங்க, அதே ஓடிபியில் விட்டாங்க. எதை பண்ணாலும் ஏன் இப்படி அடக்கிக்கிட்டே இருக்கிறாங்க என்னன்னு தெரிய மாட்டேங்குது. பயம்தான். நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ. அடுத்தபடியாக நம்மளோட நாட்டின் கண்கள் பெண்கள் உங்களை சந்திக்கணும்னு ஆசையா ஆர்வமா இருக்காங்க. பெண்களுக்கு வந்து ஒரே பாலியல் தொல்லை, வன்கொடுமை எந்நேரமும் அது நடந்துக்கிட்டே இருக்குதுங்க சார். அது வந்து நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதை வந்து போஸ்கோ சட்டத்தில் கொண்டு போய் அதில் போடுறாங்க. போட்டால் ஒரு 2 மாதத்தில் அவங்க வெளியில் வந்துடுறாங்க சார். மீண்டும் அதே பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க, திரும்பவும் வெளில வந்துடுறாங்கன்னா அங்கே இடத்துல போலீஸ் காவல்துறையோட இன்வெஸ்டிகேஷன்ஸ் சரியா இல்லைன்னு அர்த்தம். இப்போ இருக்கிறதுக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் தெரிஞ்ச ஒரே டெக்னிக் என்னன்னா கை காலை உடைக்கிறது தான். இந்த மாதிரிலாம் பண்ணாமல் மாடர்ன் இன்வெஸ்டிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு அந்த க்ரைமை ப்ரூவ் பண்ணாதான் இந்த மாதிரி குற்றங்களில் ஏன் அவங்க வெயிலில் வராங்கன்னா இது மாதிரி தான் பல மாதம் ஆகியும் அவங்களால நம்ம கேஸை இந்த சார்ஜ் ஷீட்டை ஃபைனலைஸ் பண்ண மாட்டாங்க. அதனால தான் அவங்க வெளியில் வந்துடுறாங்க. முதல்ல இதை சரி பண்ணணும்.
தளபதியை நம்பியும் உங்களை நம்பி தான் எல்லா பெண்களும் நாங்கள் டிவிகேக்கு வரோம். அப்போ எங்களுக்கு வந்து முழுசு பாதுகாப்பு வேணுங்க சார். தாய்மார்கள் சப்போர்ட் பண்ற கட்சி தோத்ததா சரித்திரம் கிடையாது. வணக்கங்க சார், என் பேர் லில்லி சார். பார்த்தீங்கன்னா நாங்கள் இது வரைக்கும் எலெக்ஷனுக்கு ஓட்டு போடும் போதெல்லாம் அந்த ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான் போயிட்டு இருந்தோம். அரசியலை பற்றி நாங்கள் எதுவுமே தெரிஞ்சுக்கல. ஆனால் இப்போ நம்ம தளபதி வந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் நாங்கள் அரசியல்னா என்ன, அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து நாங்களும் சரி, படிக்கிற பசங்க இளைஞர்கள் எல்லாருமே வந்து அதை பற்றி தெரிஞ்சு அதுக்குள்ளே நாங்கள் போய் டெய்லி செய்தியில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம். சார் வணக்கம் சார், என் பேர் நாகலட்சுமி சார். மகளிருக்கு 5 லட்ச ரூபா வட்டி இல்லாத கடன் தரேன்னு சொல்லியிருக்கீங்க சார். அதுக்கான தகுதி என்ன? தகுதியெல்லாம் இல்லம்மா. நீ அதெல்லாம் தகுதியின் அடிப்படையில் கொடுக்கறது தான் பழைய ஆட்சி காலத்தில் நடந்தது. அனைத்து மகளிர் சுய உதவி குழுக்களுக்கும் அது கடன் வழங்கப்படும். இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவில் கூட பூமி கீழே இருக்கிற தண்ணி மேலே வரணும், அந்த நிலத்தளவுக்கு வரணும்னா கண்டிப்பாக திருச்செங்கோடில் இருக்க ரிக்ஸில் தாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க தான் இதில் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்ற அளவுக்கு பேர் வாங்கிக்கிற இடம் தான் திருச்செங்கோடு. காவலன் கையில் எங்க விசில் சேரும், திருடங்க கையில் சேர்ந்திருக்காது. ரிக் இந்தியாவிலேயே ரிக்கோட கேபிட்டல் பார்த்தா திருச்செங்கோடு தான். கான்டினென்ட்ல எல்லா கண்ட்ரிலையும் நம்ம திருச்செங்கோடு மக்கள் போய் அங்கே இருக்காங்க. லோக்கல் பொருளாதாரத்துக்கு மட்டுமல்ல, இந்தியாவோட பொருளாதாரத்துக்கே ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிற இந்த ரிக் இண்டஸ்ட்ரி இந்த பட்டர்மேட்டை சுற்றி இருக்கு. இங்கே இருக்கிற பாடி பில்டிங் ஒர்க்லாம் அதர் ஸ்டேட்லேருந்து நிறைய பேர் இங்கே வந்து பாடி கட்டிட்டு போகிறாங்க. அவங்களாம் கஸ்டமர்ஸ்லாம் வராங்கன்னா ஒரு ப்ராப்பரான அவங்களுக்கான லான்ச்லாம் இல்லை. இப்போ எந்த வித அரசு சப்போர்ட்டே இல்லாமல் இந்த அளவுக்கு இங்கே ரிக் இண்டஸ்ட்ரி ப்ளஸ் வாகன தொழிற்சாலை இண்டஸ்ட்ரி இருக்குன்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்ததுன்னா இன்னும் பல மடங்கு திருச்செங்கோடு முன்னேறும். அதனால் கண்டிப்பாக அதை பண்ணி கொடுப்போம். நம்ம வாக்குறுதியில் அதை நம்ம கொடுத்துருக்கோம். அந்த அனைத்து தொழிலாளர்களுக்கு மட்டும் இல்லை, அமைப்பு சாரா தொழிலாளர் இருக்காங்கல்ல, எல்லாத்துக்கும் நம்ம ஒரு குரூப் இன்சூரன்ஸ் நம்ம பண்ணி கொடுப்போம். நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. இந்த தருணத்தில் சார் வந்தவங்க எல்லாருக்குமே சேர்ந்த மாதிரி அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு ஒரு பெரிய ஆசை. அதனால அரங்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் ஹாப்பியா அப்படியே முன்னாடி வந்துருங்க எல்லாரும். படிச்சு வரா, விசில் ஒண்ணு அடிச்சு வரா, தடைய வச்சா உடச்சு வரா தளபதி.